வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மாம்பழம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது மாம்பழத்தை வச்சு புட்டிங் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த மேங்கோ புட்டிங் செய்யறதுக்கு நம்ம அகர் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கலாம், திக்கான பவுலாக. இப்போ இதில் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம அந்த மாம்பழத்தை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இனிப்புள்ள பழமாக செலக்ட் பண்ணிக்கணும். அதை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். 1 கப் மாம்பழத்துக்கு 1/2 கப் சுகர் சேர்க்குறேன். ஏன்னா மாம்பழம் இனிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் அளவாக. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அகர் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு 8 கிராம்ஸ் அளவில் அகர் எடுத்துருக்கேன். இதை நான் 1/2 hour தண்ணியில் நனைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும், சீக்கிரம் ரெடி ஆகும். இப்போ இது நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு, நல்ல ஒரு குழைவான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாம்பழத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கலந்துடணும். நல்லா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நல்லா ஜென்டிலாக ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். நல்ல ஒரு ஷைனிங்காக வரும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஷைனிங்காக ஒரு கிளாஸி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே தான் நம்ம பவுலுக்கு மாற்றணும். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இதுலேயே நிறைய வெரைட்டி ஆஃப் மெத்தடில் செய்யலாம். இப்போ நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இப்போ இதை அந்த பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு 2 hours நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அப்புறமா உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். இப்போ இதை 2 hours வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃப்ரீஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ கத்தியால் இது மாதிரி ரைட் ரவுண்ட் லூஸ் பண்ணி விடணும். அப்போ தான் எடுக்கும்போது ஈஸியாக வரும். இப்போ இது ஒரு பிளேட் வச்சு திருப்பிடலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே எம்மியாக மாம்பழம் புட்டிங் செஞ்சுருக்கோம். ரொம்பவே குயிக்காக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபியை நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.